ஐயோ என் பிள்ளைக்கு நகை இல்லையே, கவலைப்படாத. உங்கள் பிள்ளை ஒழுக்கமாக இருக்கா, சந்தோஷப்படுங்க. ஐயோ என் பிள்ளைக்கு வீடு இல்லையே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் வீட்டை கட்டி கொடுப்பாரு. உன் பிள்ளையை அற்புதமாக எந்த பாவம் செய்யாமல், எந்த அநியாயம் செய்யாமல், யார் வாழ்க்கையிலும் தலையிடாமல், அது உண்டு வேலை உண்டு கர்த்தர் உண்டு இருந்தா அது உன் பிள்ளை என்ன செய்யும்? அதான் சொத்து. அதான் என்னது? சொத்து. உங்கள் பிள்ளைய போகிறதுல கஷ்டப்படாதுங்க. அதான் தாய் தகப்பன் செய்ய வேண்டிய. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி ஒரு தாய் தகப்பன் பாவம் பண்ணி, அநியாயம் பண்ணி, அட்டுழியம் பண்ணி பிள்ளைக்கு சொத்து சேர்த்தா உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படும். ஜாக்கிரதை. கர்த்தர் சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்துருக்கிறாரு. அடுத்த மனம் நம்மளுக்கு தேவையில்லை. ஈசாக்கு விதவிதத்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தாரு. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. யாக்கோப்பு கையும் கோலுமா வெறுமையா போனாரு, 2 பரிவர்த்தனை வந்தாரு, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. ஆபிரகாம் பரதேசி அலைஞ்சாரு, அவர் ஆஸ்தி பூமி தாங்கல, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அடுத்த மனம் நம்மளுக்கு தேவையில்லை. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையே கூட்டா. கர்த்தரை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்குறாரு. கர்த்தர் சம்பாதிக்க ஞானத்தை கொடுக்குறாரு. கர்த்தர் நல்ல வேலையை கொடுக்குறாரு. உங்கள் பிள்ளைங்க சுகமாக வாழும். உங்கள் பிள்ளைங்க பலவீனமாக வாழ மாட்டாங்க. காரணம், நீங்கள் நன்மை செய்தபடியால், நீங்கள் நற்கிரியை செய்தபடியால் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க.